சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசன தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அத்தனை குருமார்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவான் வக்ரகதி. பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் மேல் நோக்கி செல்லக்கூடிய பயணம் இயல்பான பயணமாகவும், அதில் கொஞ்சம் வேகமாக செல்லக்கூடியது அதிச்சாரம் என்றும், அதே சமயத்தில் பின்னோக்கி செல்லக்கூடிய பயணத்தை வக்ரம் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. பொதுவாக நம்ம ராசி கட்டத்தில் 9 கிரகம், 9 நாளில் ஒரு கிரகம் ஏதேனும் அசைஞ்சு கொடுத்தாலே அது அந்த ஜாதகருக்கு ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு ஏற்றத்தை அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு கிரகம் அசைஞ்சு கொடுத்தாலே, அது சந்திரன் மாறினாலே என்னதுங்க, சந்திராஷ்டமாக போயிடுது. அப்போது சாதாரணமாக ஒரு கிரகம் அசைந்து கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு, தனிப்பட்ட நபருக்கு, அந்த தனிப்பட்ட ஜாதகருக்கு அது மாற்றத்தை தருகின்ற பொழுது மிகவும் வலிமையான கிரகம், கர்மகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற, தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான் தன்னுடைய நிலை மாறுகின்ற பொழுது அப்போது இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும், அது குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ரகதி கவனித்தீர்களே ஆனால் 12/5/2021 முதல், இது எப்போ சாமி நடக்குது, மே மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும், 12/5/2021 முதல் 27/9/2021 வரை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ஏறக்குறைய 136 நாட்கள் தொடர்கிறது. ஸோ இந்த 4.5 மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகிறது என்பதை நாம் காண்பதற்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, பக்த கொடிகளே, எல்லாம் வல்ல ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆனந்தமயமான செய்தி என்னவென்று சொன்னால், நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு பூவுலகிலே வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நாயடியினுடைய கனவாக, லட்சியமாக இருக்கின்றது. அதுக்காக ரொம்ப அதிதீவிரமாக வாராகி பீடம் அமைவதற்கு இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள் மற்றும் பக்த கூடிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால், மனசில் உங்களுக்கு அந்த சிந்தனை வறுமையானால், சாமி எனக்கு இந்த இடத்துல இடம் இருக்குது, தாராளமாக நீங்கள் வாராகி பீடம் அமைத்து கொள்ளுங்கள், அந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதி விரைவில் வாராகி பீடம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் நேயர்களே, சனி பகவானுடைய வக்ரகதி பலனை காண்போமாக. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவாக சிம்மராசி நேயர்களே, ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய அசைவிற்கும் ஒவ்வொரு பலன்கள் மாறுபடும். ஏதேனும் ஒரு சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மாறுதல்களை ஏற்படுத்தும். சாதாரணமான ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திரனே எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் ராசியில் வரும்போது அது ஒரு மாதிரி பலனை தரும், மறுநாள் கன்னிராசிக்கு போகும்போது வேறு பலன்களை தரும். அப்போது 2 நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திரன் அசைவே அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வாழ்நாளில் மாற்றங்களை தருகின்ற பொழுது, வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவன்
தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், உத்தியோகமாகட்டும், உங்களுடைய தலையெழுத்தை, நம்முடைய தலையெழுத்தை விதியை நிர்ணயிக்கக்கூடியவன் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் தன்னுடைய பயணத்தை மாற்றுகிறார். அப்போது இது சிம்மராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இது எந்த மாதிரியான மாறுதல்களை கொண்டு வரும் என்பதைத்தான் நாம் இங்கே காண இருக்கின்றோம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் மீண்டும் 5ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக உள்ளது. இப்போ நியாயமாக ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு 6ஆம் ராசியில் சனி பகவான் இருக்கிறார், அதுதான் நியாயம். மகரகதி வந்தாலும் ஒரு 6ல் தான் இருப்பார், மகர நிவர்த்தி ஆனாலும் ஒரு 6ல் தான் இருப்பார். அந்த கிரகம், அந்த இடம் மாறப்போகிறதில்லை. ஆனால் சனி பகவான் தன்னுடைய பார்வையை திருப்புகிறார். தன்னுடைய பயணத்தை 5ஆம் பாவத்தை நோக்கிய, தனுசை நோக்கிய பயணம். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை, சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே, அது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவாக இருக்கிறதோ, நல்ல தசாபுத்தி நடக்குதோ, அந்தர சூட்சமங்கள்லாம் பலமானதாக இருக்கும், சுபர்களுடைய திசை, யோகிகளுடைய திசை இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவங்களாம் தப்பிச்சுப்பாங்க. யாருக்கெல்லாம் 6, 8, 12 பாதகாதிபதி, மாரகாதிபதி, அவயோகி இவங்களுடைய தசா புத்தி நடக்குதோ அவங்கெல்லாம் சிக்கலில் மாட்டிப்பாங்க. இதுதான் ரகசியம். அப்போ இவங்களுக்கு இது நாங்கள் எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது, இதுலேருந்து நாங்கள் எப்படி சாமி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பலன்களைத்தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசி நேயர்களே, பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம்னா என்ன? நாம் நீங்கள் நடந்து போயின்ட்டுருக்கீங்க அப்படி வச்சுப்போங்க, ஒரு காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதேனும் உள்ள வண்டியில் போகிறதான்னு வச்சுக்கோங்க, நார்மலாக நடந்து போகிறோம், முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். அப்போது நம்மளுடைய கவனம் பூரா முன்பக்கத்தை நோக்கி தான் இருக்கும், பின்னாடி பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்க மாட்டோம். அதுவே நாம் பின்னாடி நடக்கிறோம்னு சொன்னால், திரும்பாமல் அப்படியே பின்னாடி நடக்கிறோம்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைங்க? மனசில் தேவையில்லாத பயம் வந்துடும். நம்ம சரியாக போகிறோமா, கீழே விழுந்துருமா, தடுக்கிடுவோமா, தடுமாறுவோமா, கிராஸாக போடுறோமா, இடிச்சுப்போமா, ஏகப்பட்ட சந்தேகம் வரும் மனசில். அப்போ பின்னோக்கிய பயணம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியமாக ஒன்றாக அமைகிறது. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடியது பின்னோக்கிய பயணம். அப்போ இது சிம்மராசினியர்களுக்கு, ஒரு சில சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் பல சிம்மராசினியர்களுக்கு மாற்றங்களையும் தர இருக்கின்றது. பொதுவாக சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே தொழில்துறை சிறப்பானதாகவே இருந்து வருகிறது. இதுக்கு குறைவு இருக்கோ இல்லையோ சாமி, எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது, சும்மா சொல்லக்கூடாது சாமி, வருமானத்துக்கு குறைவு கிடையாது, வருமானம் சிறப்பானதாகவே இருக்கின்றது. தொழில் பரவாயில்லைங்க, ஏதோ வந்துடுது, சாமி சாப்பாடு போகிறாருங்க, அதுக்கு சாமி குறை வைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்கள் மிதமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான வருமானம் வந்து கொண்டிருக்குது. பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறது போதும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் இன்னும் அதிகம் தேவை என்று தேடக்கூடியவர்களும் சிம்மராசி அன்பர்கள் தான். ஊருக்கு உழைக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம், சோம்பேறிகள்னு சொல்லலாம். ஓகேவா? நான் சிம்மராசி, நாங்கள் சோம்பேறிகள், நாங்களாம் சிங்கம், அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ வந்துடுதுன்னா உட்காந்துருவீங்க, அடுத்த தேடுதல் இருக்காது உங்கள்கிட்ட. இன்னும் அப்போ அடுத்த தேவை வரும்போது தான் நீங்கள் எழுந்து ஓட ஆரம்பிப்பீங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள், இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வியாபாரத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், பணம் ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்கும், பணங்காசு ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்கும். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
அது வர்த்தகமாக இருந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு பெரிய ஷாப்பாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எனி ஒன் பெரிய மால்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய கார் ஷோரூம் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் எந்த தொழில், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த தொழிலில் வரக்கூடிய ப்ராஃபிட் அது குறையும். அல்லது லாபம் இருக்குது சாமி, ஆனால் எனக்கு அதுக்கு சமமான விரயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சிம்மராசி என்பவர்களே, பெற்றோர்களுக்கான செலவு உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இப்போ தான் தொடங்குது. பெற்றோர்களுக்கான ஆரோக்கிய குறைவு, அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கான ஆரோக்கிய குறைவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அது சார்ந்த செலவீனங்கள், விரயங்கள் இருக்கும் சிம்மராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும்? அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலை இல்லாமல் காத்துருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு வேலையை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சொல்லிடுறேன். பொதுவாக வேலை செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் மிக 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 குறைவு. ஒரு 2 வருஷம் வேலை செய்வாங்களா, ஒரு 5 வருஷம் வேலை செய்வாங்க, உடனே தனியாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வேலை செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் குறைவு. அப்படி இருந்தும் வேலை கிடைக்காம வேலைக்காக காத்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் செய்கிற வேலையில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, ஏன்னா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, ஆத்தரைசேஷன் பண்ண மாட்டுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதே போல் இடமாற்றங்கள், தேவையில்லாத இடமாற்றம், என்னை தூக்கி அங்கே போடுறாங்க சாமி, நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், அது எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடிய இடமாற்றங்கள், விரும்பாத இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் உயர் அதிகாரிகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சிஇஓ, ப்ரைவேட் ஜாப் வந்து ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் ஒரு நல்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ரேங்கில் இருக்கக்கூடியவங்க. நீங்கள் எல்லாம் உங்களுடைய செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேர் புகழ் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் இன்னொருத்தருடைய தலையீடு இருப்பதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஸோ உயர் அதிகாரிகள் தங்களுடைய வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. இதே போல தாங்க அரசியல், சினிமா துறை, இந்த இரண்டுக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நன்மையை செய்கிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியம் கிட்டத்தட்ட 2019 இருந்தே ஆரம்பித்த அந்த தடைகள் இப்போ விலகக்கூடிய அருமையான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ அரசியல் துறைக்கும் சினிமா துறைக்கும் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், ப்ளஸ் அந்த கல் குவாரிகள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்க, ப்ளூ மெட்டல்ஸு, ப்ளஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, நேஷ்னல் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகதி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செல்வது அரசாங்கத்தால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும். நிச்சயமாக முன்னோர்கள் பெரியோருடைய ஆசிகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆகையினால் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பேரை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு சில காரணங்களில் நிச்சயமாக மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் தான் திருமண யோகம், காதல் திருமணங்கள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான நற்பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, பதிவின் தொடக்கத்திலே நாம் சொன்னபடி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும். அதுக்கு ஆதீன கர்த்தாக்கள் மற்றும் மடாதிபதிகள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்த கோடிகள் உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் அதி விரைவில் வாராகி பீடம் அமையும். அதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய ஜாதகம், ஜோதிடம் இது மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் அனைத்தும் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.